நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு டீமாக உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் வரும். சில பேரோட ஐடியா சில பேரோட ஒத்து போகாது. அப்போ ஒரு சின்ன உரசல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நடுநிலையாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலான ஆஃபீஸில் பெரும்பாலான டீம்ஸில் இந்த ஒரு மெத்தடை டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல டாக்டர் எட்வர்ட் டிபோனோ அப்படிங்கிறவரோட 6 ஹேட் பிரின்சிபல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 6 ஹேட் அதாவது தொப்பி, 6 தொப்பிகள். மானசீகமாக நம்ம ஒரு கலர் தொப்பியை நம்ம தலையில் போடும்போது நம்ம எந்த மாதிரியான தாட் ஃபார்ம்ஸ், எந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கோட கோல் ஐடியா. ஸோ இந்த டாக்டர் எட்வர்ட் டிபோனோவோட அந்த 6 ஹேட் பிரின்சிபலை நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 6 கலர்ட் ஹேட்ஸ் பற்றி அவர் சொல்கிறாரு. முதல்ல வெள்ளை, ஒயிட் ஹேட். இப்போ நம்ம ஒரு டீமில் ஒரு விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாருமே மானசீகமாக வெள்ளை கலர் ஹேட்டை தலையில் போட்ட மாதிரி இப்போதைக்கு நம்ம திங்க் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை கலர் ஹேட் நம்ம தலையில் போட்டுக்கும் போது நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றியோ ஒரு ப்ராஜெக்டை பற்றியோ நம்ம பேசும்போது அதுக்கு உண்டான தேவையான ஃபேக்ட் என்ன, எந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் வேணும், நமக்கு இந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியாது அப்படிங்கிற அந்த புள்ளி விவரங்கள், அந்த ஒரு நிலவரம் பற்றி மட்டும்தான் பேசணும். எந்த ஒரு இமோஷன் உணர்வுகளோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியாது, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இது பேசினதுக்கப்புறம் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் அடுத்த கலர் ஹேட்டை நம்ம இப்போ போட்டுக்க போகிறோம். அடுத்தது க்ரீன் கலர், பச்சை கலர். க்ரீன்னாலே நமக்கு என்னென்னு தெரியும், க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், புது விஷயமா என்னெல்லாம் யோசிக்க முடியும், நமக்கு இருக்கிறப்போ இந்த சிச்சுவேஷனில் புதுமையாக நம்ம என்ன பண்ண முடியும், புது விதமாக நம்ம என்ன யோசிக்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேசியாக ஏதாவது நமக்கு மைண்டில் ஐடியா இருக்கா, அந்த ஐடியாவை நம்ம இந்த இருக்கிற ப்ராஜெக்டோட லிங்க் பண்ண முடியுமா, எந்த மாதிரி ஐடியாஸை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பல்வேறு விதமான ஐடியாஸையும் தாட் ப்ராசஸையும் கொண்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் க்ரீன் கலர் ஹேட். அடுத்தது நம்ம போட்டுக்க வேண்டியது எல்லோ கலர் ஹேட். எல்லோனா என்ன, பாசிட்டிவிட்டி. சூரிய உதயம் மாதிரி நமக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டியும் ஆப்டிமிசமும் கொடுக்கக்கூடிய அந்த கலர் தான். ஸோ இப்போது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணால், இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு இவெண்ட் இல்லைனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் நடந்ததுன்னா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், நமக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் அவசியம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுற அந்த பாசிட்டிவிட்டி பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் இந்த க்ரீன் ஹேட்டோட வேலை. அடுத்தது ப்ளூ ஹேட். ப்ளூ ஹேட் ஜென்ரலாக இந்த மீட்டிங்கையோ இல்லை இந்த இவெண்ட்டையோ இல்லை அந்த தலைமை பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு எடுத்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே தான் நமக்கு ஆக்ஷன் பிளான் வரப்போகுது. நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன், நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் வச்சு எந்த மாதிரியான ஆக்ஷன் பிளான் பண்ணால் நம்மளால் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் பிளான் அந்த கண்டக்டர், அந்த யார் தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஹேட் எடுத்து போட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மானசீகமாக இப்படி ஒரு ஹேட் நம்ம தலையில் போட்டுக்கிறோம். நம்மளோட எண்ண ஓட்டங்களை நம்ம இப்படி ரெகுலரைஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்ம ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட எஃபெக்டும் ரிசல்ட்ஸும் இன்னும் கிளியராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் 2 முக்கியமான ஹேட் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? ஒன்று ரெட். ரெட்டுனாலே என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கோவம் வர வைக்கிறது, நெகட்டிவாக பேசுகிறது அந்த மாதிரி. ஆனால் உண்மையிலேயே நெகட்டிவாக இருக்கிறதும் நெகட்டிவான ஐடியாஸை பற்றி நம்ம பேசுகிறதும் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஈவெண்ட் நடத்தும் போதோ ரொம்ப அவசியமானது தான். அதனால் இந்த ரெட் கலர் ஹேட் போட்டுக்கும் போது நமக்கு ஏன் சில விஷயங்கள் இதில் ஓகேவாக படலை, ஏன் எனக்கு வந்து இது பிடிக்கல, எனக்கு இது நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, எனக்கு என்னமோ இதில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மனசு திறந்து தாராளமாக சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு உணர்வையும் ஜஸ்டிஃபை பண்ணணும், யாருக்கும் நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபீல் பண்ணுறத, நம்மளோட இமோஷன்ஸை மட்டும் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸாக பதிவு பண்ணால் போதும். ஏன்னா அதுலேருந்து நமக்கு இந்த ப்ராஜெக்டோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு உண்டான கரெக்ஷன் மெத்தட்ஸையும் நம்மளால் எடுக்க முடியும். அடுத்தது பிளாக். பிளாக்னாலும் நெகட்டிவிட்டி, பிளாக்னாலுமே ரொம்ப பேர் யோசிக்கிறது நெகட்டிவிட்டி. எதுக்கு நம்ம நெகட்டிவாக பேசணும், நெகட்டிவாக நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. ப்ரிகாஷனரி அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க நமக்கு பவர் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, இவ்வளோ ரிஸ்க் இதில் நமக்கு கண் கூட தெரியுது அப்படின்னா, இருந்தாலும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு பேக்கப் பிளானுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்குறதுக்கு நம்ம இந்த பிளாக் கலர் ஹேட் போடும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 4 ஹேட்
ஒயிட், எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ. இந்த 4 ஹேட் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் போட்டுக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த மனநிலையில் இருந்து நம்ம சிந்திக்கலாம். ஆனால் இந்த ரெட் கலரும் பிளாக் கலரும் போடும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு டைமர் வச்சுக்கணும். ஏன்னா 2 நிமிஷமோ இல்லை அதுக்கும் கூடுதலாகவும் நம்ம யோசிக்கும் போது நம்மளோட மனசு அந்த நெகட்டிவிட்டி சைட் நோக்கி போகிறத நம்மளால் கவனிக்க முடியும். நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் நமக்கு அதோட ரிஸ்க் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதும், என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும், என்னுடைய உள் உணர்வில் சில இஷ்டமில்லாத விஷயங்களை எப்படி டீல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் தான். அதனால தான் நமக்கு இவ்வளோ பாசிட்டிவான ஹேட் இருக்கும்போது ப்ரிகாஷனரி மெத்தடாக நமக்கு 2 ரெட் அண்ட் பிளாக் கலர் ஹேட்டும் இருக்குது. இது வந்து நாங்கள் ஆஃபீஸில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம். சரி, இதே விஷயத்தை நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், இல்லை ஒரு ஈவெண்ட் வைக்க போகிறோம், ஒரு கல்யாணம் வரப்போகுது அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஆக்சுவலாக இதுதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, ஏதாவது ஒன்று நெகட்டிவாக வந்ததுன்னா நம்ம எல்லாருமே அந்த நெகட்டிவிட்டி மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால சில சச்சரவுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோடு யோசிக்கும் போது, நம்மளுடைய சிந்தனைகளை நேர்மறை எண்ணத்தோடு நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக நிறைய விஷயங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் கூட மனசு டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ ஒரு குடும்பத்தில் இருக்கோம், நம்ம எல்லாரும் உட்காந்து பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம திங்க் பண்ணலாம், ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணலாம். அப்படிங்கும்போது அந்த ஈவெண்ட்டோ இல்லை அந்த ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை அந்த ஒரு ப்ராப்ளமோ இன்னும் பெட்டராக சால்வ் ஆகிறதுக்கு நம்மளால் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். நல்ல சுமூகமான, நடுநிலையான, நிம்மதியான முடிவுகளை எடுக்க முடியும். இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், அக்கா வீட்டில் நவகிரகம் மாதிரி ஒரு டிக்கெட்டும் ஒரு பக்கம் நிற்கும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் ட்ராமா மாதிரி இருக்கும், எங்கள் வீட்டில் வாய்ப்பே இல்லைக்கா, கேட்க வேணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு 100% புரியுது. ஏன்னா எல்லா ஃபேமிலிலையுமே இது பாசிபிள் இல்லை. சரி, அப்போ நம்ம இது ஃபேமிலியில் யூஸ் பண்ண முடியாதுன்னா வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்? சுய பரிசோதனையாக நம்மளோட சுய முன்னேற்றத்துக்காக மட்டுமே கூட இந்த டூலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க, இல்லை நான் சேஞ்ச் ஆக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு விஷயத்துலேருந்து உங்களால் மாற்றமே கொண்டு வர முடியலன்னா, இப்போ நீங்கள் வெள்ளை கலர் ஹேட் போட்டு என்னென்ன ஃபேக்ட் உங்ககிட்ட இருக்குது, என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ அந்த க்ரீன் கலர் ஹேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி க்ரியேட்டிவ் ஐடியாஸை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹேட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் பர்சனல் வேல்யூக்காக யூஸ் பண்ணாலும் அது நமக்கு பெனிஃபிஷியல் தானே, நமக்கு நல்லது தானே. யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 ஃபஸ்ட்டு சொன்ன 4 கலர் ஹேட்டு ஒயிட், ப்ளூ, க்ரீன், எல்லோவை எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் மானசீகமாக உங்கள் மைண்ட் செட்டை வச்சுக்கலாம். ஆனால் பிளாக் கலர் ஹேட்டும் ரெட் கலர் ஹேட்டும் ப்ரிகாஷனரி ஜாகிரதை உணர்வோடு நீங்கள் இருக்கும்போது, நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் யோசிக்கும் போது, ரிஸ்கான விஷயங்கள் நீங்கள் யோசிக்கும் போது கான்ஷியஸாக ஒரு பாசிட்டிவான விஷயத்தையே யோசித்து அந்த தாட் ஃபார்முக்கு ஒரு எண்டு கொடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்னும் பெட்டராக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.